இப்போ ஹாய். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சங்க இலக்கியத்துல குறுந்தொகை பார்க்க போறோம். குறுந்தொகையில வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்றேன். அ இதுல பார்த்தீங்கன்னா, பாடல்ல வந்து பாட்டு எழுதினது யாரு? அது என்ன திணையில வருது? அப்புறம் வந்து பாடலுக்கு உண்டான விளக்கம். இது மட்டும் நான் நான் கவர் பண்றேன். ஆக்சுவலா இதுவும் ஒரு புக் தான். புக்க பார்த்து தான் படிக்க போறேன். அ சங்க இலக்கியத்துல எனக்கு வந்து நானும் அவ்வளோ வந்து வெல் எப்படி சொல்றது? அந்த அளவுக்கு எனக்கும் வந்து பயிற்சி கிடையாது. ஸோ, அதனால வந்து நான் வந்து பார்த்து தான் படிக்க போறேன். ஸோ, ஒரு வேளைக்கு நான் கீழயே பார்த்துட்டு இருக்கிற மாரி இருந்துச்சுனாலும், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பாடல் 1 என்னன்னா, தோழி கூற்று. அ "செங்களம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோலம்பின் செங்காட்டு யானை கழல்தொடி சேய் சேஎய் குன்றம் குருதிப்பூவின் குலைக்காந்தட்டே." பாடல் எழுதினது வந்து திப்புத்தோலார். திணை வந்து குறிஞ்சி திணை. பாடலோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இதோட கூற்று வந்து தோழி கூற்று. அதாவது கூற்று என்னன்னா, தோழி கையுறை மறுத்தது. ஓகேவா? தோழி கையுறை மறுத்தது. அ தெளிவுரை தெளிவுரை படிக்கிறேன் நானு. "மலைநாடனே, போர்க்களம் செந்நிறமாகும்படி அவுணரைக் கொன்று அழித்ததால், இரத்தம் பட்டு சிவந்த நீண்ட அம்பினையும் சிவந்த தந்தங்களையும் கொண்ட யானையையும் உடையவனும் நெகிழுமாறு இட்ட தொடியினை அணிந்தவனும் ஆன எங்கள் முருகனின் குன்றமும் இரத்த சிவப்பாய் பூக்கும் செங்காந்தர் பூக்களை உடையதே ஆகும். தலைவா, நீ தரும் அதே பூக்களால் தொடுத்த தழையுடை வேண்டாம். அதுதான் எங்களிடம் இருக்கிறது" என்பது குறிப்பு. இதுல சிறப்பு குறிப்பு என்னன்னா, எங்களிடம் இருப்பதால் வேண்டாம் என மறுக்கும் சொல் பாடலில் இல்லை. சரியா? ஆனா சொல் எஞ்சி குறைந்து நிற்பதால் இதை சொல்லெச்சம் என்பர். சங்க இலக்கியத்தில் யானை முருகனின் ஊர்தியாக குறிக்கப்படுகிறது. பெண்கள் ஆடவர் காட்டும் காதலை எளிதில் ஏற்பது தவறு என உட்கருத்து உடையது இது. அடுத்து பாடல் 2. பாடல் 2 வந்து தலைவன் கூற்று. அ இதோட கூற்று என்னன்னா, இயற்கை புணர்ச்சிகளை இடையீடுபட்டு நின்ற தலைமகளின் நாணினை நீக்குதற் பொருட்டு மெய்தொட்டுப் பயிரல் முதலாயின அவள் மாட்டு நிகழ்த்திக் கூடித் தனது அன்புத் தோற்ற நலம் பாராட்டியது. பாடல் வந்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் தெரியேற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. பாடல் எழுதியது வந்து இறையனார். திணை வந்து குறிஞ்சி திணை. இந்த பாடலை வந்து நம்ம வந்து இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதை நான் பின்னாடி சொல்றேன். தெளிவுரை என்னன்னா, பூந்தாதுகளை தேடி உண்பதையே வாழ்க்கையாக கொண்ட அழகிய உச்சிறகையுடைய வண்டே, என்னுடன் நெருங்கி பழகிய காதலையும் மயில் போன்ற சாயலையும் வரிசையாய் சொரிந்த பற்களையும் செறிந்த பற்களையும் உடைய என் காதலியின் கூந்தலை போல் நறுமணமுடைய பூக்களும் நீ அறிந்தவற்றில் உளவோ. உன் விருப்பத்திற்கேற்றபடி சொல்லாமல் கண் கண்ட உண்மையை சொல்வாயாக. இதோட சிறப்பு குறிப்பு என்னன்னா, இறையனார் என்பது ஒரு புலவர் பெயர்தான். எனினும் பாடலின் அருமை காரணமாக தருமிக்கு பொற்கிழி கிடைக்க செய்ய இப்பாடலை இறைவனே பாடி அருளியதாக கதை உருவானது. முதலில் தலைவியை கூடி ஐம்புல இன்பம் நுகர தலைமகன் இவ்வாறு அவளை பலபட புனைந்து பாராட்டுவது இயல்பே ஆகும். இஃதோர் உளவியல். ஓகேவா? அடுத்து